விவேக் சொல்லுங்க, முதல்வருடைய இந்த அறிவிப்பை புதுச்சேரி மாணவர்கள் எப்படி பார்க்கிறார்கள்? அந்த போராட்டக்காரர்கள் என்ன மனநிலையில் இருக்கிறார்கள்? கண்டிப்பா சுவிதா, இந்த மாதிரி தமிழர்களின் கலாச்சார வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க வேண்டும், பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும் என்று தமிழகம் மட்டுமல்லாது புதுச்சேரி மாணவர்கள் கிட்டத்தட்ட 8000க்கும் மேற்பட்டோர் தொடர்ந்து தங்களது 4வது நாளாக இந்த போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். இன்று தமிழக முதல்வர் அறிவித்துள்ள அறிவிப்பு மாணவர்களிடையே மிகுந்த சந்தோஷத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்றால் ஒரு நாட்களில் ஜல்லிக்கட்டுக்கான அவசர சட்டம் கொண்டு வந்து அதன் மூலமாக நடைபெறும் ஒரு நாளில் நடைபெறும் என்று அவர்கள் சொல்லியிருப்பது மாணவர்கள் மத்தியில் மிகுந்த சந்தோஷத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து நம்முடைய மாணவர்கள், போராட்டத்தில் ஈடுபடும் மாணவர்களிடம் நம்ம கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம். இந்த மாதிரி டெல்லியில் இருக்கிற நம்ம தமிழக முதல்வர் அவர் சொல்லியிருக்காரு, ஒரு நாளில் சட்டம் கொண்டு வந்து ஜல்லிக்கட்டு நடத்தப்பட வேண்டியது. அதை பற்றி உங்களோட கருத்துக்கள் பகிர்ந்து. முதல்ல ஒரு விஷயம் சொல்லணும்னா, இங்கே இருந்த போராளிங்க எல்லாருமே ஒரு 3 நாளாக இங்கே தான் இருந்தோம். நிறைய பேர் குளிக்க கூட போல, ட்ரெஸ் மட்டும் சட்டை மட்டும் மாற்றிட்டு இருந்தோம். ஆனால் நாங்கள் குளிச்சுட்டு வந்திருக்கோம். ஏன்னா இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு தான் தீர்மானிட்டு தான் அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்றது. ஆனால் அதை சந்தோஷமாகவும் ஏற்றுக்க முடியாது, துக்கமாகவும் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா எங்களோட எதிரி பீட்டா தான். இப்போ அவங்க நிறைய வாய்மொழியான வார்த்தைகள் நிறையா அரசாங்கம் விட்டுருக்கு. முன்னாடியே கூட பார்த்தீங்கன்னாக்கா மாணவர்கள் மீது அடக்குமுறை கையாளப்படாது, போலீஸ் எதுவும் பண்ண மாட்டாங்க, முழு ஒத்துழைப்பு இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அதுவும் நடக்கலை. பொங்கலுக்கு முன்னாடி காலம் வரும் இறங்கும்னு சொன்னாங்க, அதுவும் நடக்கலை, எதுவுமே நடக்கலை. அதனால் அவங்க சொல்கிற வார்த்தைகளை நம்பி நாங்கள் ஏமாற விரும்பலை. அது நடக்கட்டும், சந்தோஷம். ஆனாலும் நாங்கள் எங்களோட போராட்டங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே இருப்போம். தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு காலை மாடல் அழுத்திடப்பட்டாலும் நாங்கள் வீடு வாசல் செல்ல மாட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா பீட்டா நிரந்தரமாக தடை செய்யணும். இன்றைக்கி நீங்கள் விட்டுடுவீங்க, நாங்களும் சரி சந்தோஷமாக போயிடுவோம் ஒரு எமோஷ்னலாக. ஆனால் என்ன நடக்கும்னாக்கா மறுபடியும் அவங்க ஒரு பேன் பண்ணுவாங்க, அவங்களோட கார்பரேட்டை இதை வச்சு அதிகாரத்தை வச்சு மறுபடியும் விலைக்கு வாங்குவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, சட்டத்தை விலைக்கு வாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அவங்கள உடச்சி இந்த நாட்டை விட்டு துரத்துனதுக்கு அப்புறம் தான் நாங்கள் சந்தோஷமாக நிம்மதியாக எங்களோட வேலைகளை பார்ப்போம். இத்தனை நாள் வேலைக்கும் போல் எதுவும் போல் வேலைலாம் போச்சு, ஐடி கம்பெனியில் வேலை செஞ்ச வேலைலாம் போச்சு, எல்லாமே போச்சு. அதை பற்றி எங்களுக்கு ஒரு துளி கவலை கூட கிடையாது. சந்தோஷமாக இருக்குது எங்கள் மக்களுக்காக உழைக்கிறது. ஆனால் பாதியில் அதாவது ஒரு சாப்பாடை பாதியில் ஏஞ்சி போகக்கூடாது, திருப்பதியில் பாதி மூட்டை ஏஞ்சி வரக்கூடாதுன்ற மாதிரி முழு மூட்டையும் அடிச்சுன்னு தான் போவோம்னு நாங்கள் சொல்கிறோம். அதை தான் நாங்கள் இங்கே சொல்ல விரும்புகிறோம் சார். தேங்க்யூ. கருத்துக்களை வாடிவாசலேருந்து ஜல்லிக்கட்டில் காங்கேயம் காலை இறக்குனதுக்கு அப்புறம் தான் எங்களோட வீட்டு வாசலுக்கு நாங்கள் போவோம். இந்த போராட்டம் நிச்சயமாக தொடரும், புரியுதுங்களா? ஏன்னா இங்கே ஸ்பான்சர்ஸ் நன்றி தெரிய வச்சுக்கிறோம். ஸ்பான்சர் எங்களுக்கு ஏகப்பட்ட செலவு நிறையா பண்ணுறாங்க, அவங்களுக்கு முக்கியமாக நன்றி சொல்கிறோம். மாஸ் மீடியாவுக்கு நாங்கள் எல்லோரும் நன்றி சொல்கிறோம், புரியுதுங்களா? அதே போல இந்த போராட்டத்தில் மாணவிகளும் தொடர்ந்து பங்கேற்று இருந்தாங்க. அவங்க கிட்ட இதை பத்தி கேட்போம். தமிழக அறிவிச்சிருக்கிற அந்த அறிவிப்பு என்ன மாதிரியான மனநிலை மாணவர்கள் கிட்ட ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ட்டு தமிழக முதல்வர் அப்படின்னு இப்போ அறிவிச்சு கொடுத்துருக்காங்க. 2 நாளில் சட்டம் கொண்டு வரப்பட்டு ஜல்லிக்கட்டு நடத்தப்படும். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போதைக்கு அவங்க அனௌன்ஸ்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு எந்த விதமான ஜட்ஜ்மெண்ட்டும் இன்னும் அவங்க கிட்ட இருந்து வரல. ஸோ ஜட்ஜ்மெண்ட் வர்ற வரைக்கும் நாங்கள் எல்லாரும் ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு தான் இருப்போம். நல்ல ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நாங்கள் என்ன டெசிஷன் எடுக்கிறோமோ அதுக்கப்புறம் எடுப்போம் சார். எங்களுக்கும் அதே மாதிரி தான். இது தமிழரோட பண்பாடு. இது கிடைக்கணுன்ட்டு நாங்கள் கரெக்டான ஜட்ஜ்மெண்ட் எத்தனை நாள் வருதோ அத்தனை நாள் இங்கே ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருப்போம். நாங்கள் டே அண்ட் நைட்டாக இங்கே தான் இருக்கோம். 3 நாளாக நாங்கள் போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்கோம். மத்திய அரசுலேருந்து என்ன முடிவு சொல்கிறாங்களோ அது வரைக்கும் இந்த இடத்த விட்டு நகர மாட்டோம். உயிரே போனாலும் எங்களுக்கு முடிவு கிடைக்கணும், ஜல்லிக்கட்டு நடக்கணும். கண்டிப்பாக நாங்கள் தமிழருக்காக போராடுவோம். இந்த போராட்டம் இது இந்த அவசர அறிவிப்பு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தினாலும் இதற்கான முழு அதை தடை நீக்கப்பட்டு இந்த போராட்டம் அதாவது ஜல்லிக்கட்டு நடைபெற வேண்டும் என்றும் இந்த போராட்ட மாணவர்கள் மிகுந்த தங்களுடைய சந்தோஷத்தையும் வெளிப்படுத்துகின்றனர். அதே போன்று தங்களுடைய கோரிக்கைகள் முழுவதும் நிறைவேற வேண்டும் என்று அவர்கள் தெரிவிக்கின்றனர். அதே போன்று புதுச்சேரியிலும் இதற்காக ஜல்லிக்கட்டுக்காக ஆதரவு தெரிவிக்கும் வகையில் ஒரு மாடு போன்ற உருவத்தை அவர்கள் செய்து வருகின்றனர். காளை மாட்டு உருவத்தை அவர்கள் செய்து வருகின்றனர். அதற்காக ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் தற்பொழுது அந்த ஜல்லிக்கட்டுக்கான கொடியையும் மாணவர்கள் இங்கு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்கள் தற்பொழுது ஏற்ற உள்ளனர். இந்த நிலையில் தமிழக முதல்வர் தெரிவித்துள்ளதன்படி இந்த போராட்டத்திற்கான முழு ஆதரவு தங்களுக்கு இருப்பதாகவும் இது உடனடியாக நிறைவேற்றப்பட்டு ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க வேண்டும், அதே போன்று பீட்டா அமைப்பை முழுவதுமாக முற்றிலும் தடை செய்ய வேண்டும் என்பதை இவர்களின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது. சுகிதா.